கன்சோல்ல இருக்கிற டேபிள் அண்ட் மெத்தடுக்கான ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் வந்து அந்த டேபிளுக்கான டேட்டா. இப்போ உதாரணத்துக்கு நாங்க யூசர்ஸ் அரேய ஃபர்ஸ்ட் பாராமீட்டரா பாஸ் பண்ணிட்டு அந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்ல இருக்கிற விஷயங்கள்லாம் எங்களுக்கு கன்சோல்ல டேபிள் ஃபார்மேட்ல விஷுவலைஸ் ஆகி காட்ட போகுது. ஸோ இந்த டேட்டா தான் இந்த டேபிள் அண்ட் மெத்தடுக்கான பிரைமரி பாராமீட்டர். டேபிள் அண்ட் மெத்தடுக்கான ரெண்டாவது பாராமீட்டர் வந்து காலம்ஸ். இதை நாங்க அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸா தான் பாஸ் பண்ணுவோம். இது வந்து ஆப்ஷனல் பாராமீட்டர். இப்ப நாங்க எதுவுமே பாஸ் பண்ணாம விட்டோம்னு சொன்னா எல்லா காலம்ஸுமே எங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்ப எனக்கு தனியா நேம் அண்ட் காலம் மட்டும் வேணும்னு சொன்னா அரேக்குள்ள ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல நேம் கொடுத்தேன்னு சொன்னா இண்டெக்ஸ் காலம் எப்பவுமே டிஸ்பிளே ஆகும். அதோட சேர்த்து நேம் காலம் மட்டும் எங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்ப நேமும் ஏஜும் வேணும்னு சொன்னா நேமையும் ஏஜையும் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல நாங்க அரேக்குள்ள கொடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு அந்த ரெண்டு காலமும் இண்டெக்ஸ் காலத்தோட சேர்த்து டிஸ்பிளே ஆகும். ஓகே. இப்ப நான் ரெண்டாவது பாராமீட்டரா ஒரு எம்டி அரேய பாஸ் பண்ணா எந்தெந்த காலம்ஸ் வந்து டேபிள்ல டிஸ்பிளே ஆகும்னு சொல்லி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.